அன்பார்ந்த டாப் நியூஸ் தமிழ் சேனல் நண்பர்களே, 17/4/2019 புதன்கிழமை, விகாரி வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் தினசரி ராசி பலன். மேஷம் முதல் மீனராசி வரை எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை இப்போ பார்க்க இருக்கிறோம். அடியே நாமக்கல் கணேச ஐயர். வணக்கம் உங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் தான் உங்களுக்கு. உங்களுடைய அலுவலகத்திலே பணிபுரிகின்ற கீழ்ப்பணியாளர்கள் சிலர், இதுநாள் வரை உங்களுக்கு சில தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த சில பணியாளர்கள் இன்றைய தினம் உங்களிடம் வந்து நெருங்கி அனுசரணையாக பேசி உங்கள் ஆலோசனையை பெற முயல்வார்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மிக சிறப்பான நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுடைய வழிபாடு இன்றைய தின வழிபாடாக உங்களுக்கு இருக்க போகின்றது. ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் காலையிலே எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை மனதிலே ஒரு நிமிடம் தியானம் செய்து அந்த தியானத்தோடு எழுந்திரீங்கள். உங்களுடைய பெரியோர்கள், தாய் தகப்பனோ அல்லது வீட்டில் உள்ள பெரியோர்களை காலையிலே வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அஷ்டம சனியின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகமும் இருப்பதால் இன்றைய தினம் நல்ல விதமாக கழிந்துவிடும். வில்வ இலையினை கொண்டு சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் உகந்ததாக இந்த நாளிலே இருக்கப் போகிறது. அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த தயக்கம், குழப்பம் நிறைவு இன்றைய தினம் நீங்கிவிடும். சுபகாரிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக உங்கள் இல்லத்திலே நடக்க துவங்கும். சுபகாரிய பேச்சுக்கள் விறுவிறு என நடந்து முடியும். திருமணம் நடக்க காத்திருந்த வரன் மதுக்களுக்கு நல்லபடியாக திருமணம் நிச்சயம் அமைந்துவிடும். ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு இன்றைய தின வழிபாடாக உங்களுக்கு இருக்கப்பட்டது. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நீங்கள் பிறரிடம் பரந்த அன்பையும் நட்பையும் விரும்புகின்ற நீங்கள் இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். காரணம், சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைய தினம் நடக்க காத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் குழந்தைகள் நல்ல செய்திகளை கொண்டு உங்களுக்கு சேர்க்க இருக்கிறார்கள். உற்றார் உறவுகளுடைய வருகை உங்கள் இல்லம் மகிழ்ச்சிகரமானதாக மாற்றிவிடும். நல்லெண்ணெய் தீபம் கொண்டு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது இன்றைய தினம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, மிக சிறப்பான நாள் தான் இன்றைய தினம். அலுவலகத்திலே பணிபுரியும் உத்தியோகஸ்தர்களும் சரி, பணிபுரியும் பெண்களும் சரி, இன்றைய தினம் மேலதிகாரிகளுடைய பாராட்டும் பரிசுகளையும் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் விலகப் போகிறது. பஞ்சமத்திலே அமர்ந்திருக்கிற கிரகங்கள், கிரகநாதர்கள், கிரக தெய்வங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை இன்றைய தினம் உணர்த்துவார்கள். எனவே உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வ வழிபாடு என்ற இதனையும் மேற்கொள்ளுங்கள். திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள், ஏழுமலையா ஸ்ரீ பத்மாவதி தாயார் வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு உகந்த வழிபாடாக இருக்கப் போகிறது. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியிலே, ஜென்ம ராசியிலே விழுகின்ற காரணத்தினால் தேவையில்லாத வம்பு, வழக்கு, பகை போன்றவற்றை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். கடினமான வார்த்தைகளை இன்றைய தினம் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டாம். கணவன் மனைவியிலேயே வார்த்தை போரை தவிர்க்க வேண்டும். உற்றார் உறவினர் சிலருடைய வம்பு தும்புகளை நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும். ஜாமீன் கையெழுத்து முதலியவற்றை அறவே தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு உகந்த வழிபாடாக இருக்கும். அன்பார்ந்த துளாராசி அன்பர்களே, மிகவும் சிறப்பான நாள் இன்றைய தினம். வெகு நாட்களாக காத்திருந்த, வராமல் இருந்த ஒரு தன வரவு இன்றைய தினம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பம் முழுவதுமே மகிழ்ச்சியில் திளைக்கும். உற்றார் உறவினர் வருகையால் இல்லம் முழுவதுமே மகிழ்ச்சி களை கட்டும்.
இன்றைய தினம் வழிபாடாக நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடுவது மிகச் சிறந்ததாக இருக்கப்படுகிறது. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய தனஸ்தானத்திலே இருக்கின்ற சனி பகவான், குரு பகவான், கேது பகவானுடைய கிரக கூட்டு விரைய செலவினை சற்று காண்பிப்பதால் தேவையான செலவினை ஒரு மணிக்கு யோசித்து பார்த்து பொருட்களை வாங்கும்போது ஆடம்பர பொருட்கள் தேவையா என்று பார்த்து வாங்கவும், ஆடை ஆபரண சேர்க்கையிலும் எலக்ட்ரானிக் பொருள் வாங்கும் போதிலும் சற்று கவனித்து வாங்குவது இன்றைய தினம் மிக சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் சக்தி வழிபாடு இன்றைய தினம் செய்வது மிகவும் சரியானதாக இருக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, ஜென்ம சனி என்கின்ற ஒரு நிலை இருந்தாலுமே கூட உங்களிடம் இருந்து பல்வேறு விதமான பயன்களை அக்கம் பக்கத்தில் உள்ள உறவினர்களும் பெற்று பயனடைந்தோர் ஏராளம். எனவே பிறருக்கு நன்மை செய்வதற்கு பொருட்டே இன்றைய தினத்தை நீங்கள் செலவிடப் போகிறீர்கள். தான தர்மத்தையும் இன்றைய தினம் செய்யுங்கள். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அது பிற்காலத்தில் மிகவும் பேருதவியாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் கால பைரவ வழிபாடு மேற்கொள்வது மிகவும் உகந்ததாக இருக்கும். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, தேவையில்லாத விரைய செலவு இன்றைய தினம் ஏற்படக்கூடும் என்பதால் ஒரு மணிக்கு இருமுறை யோசித்து பார்த்து செலவு செய்யுங்கள். அதற்கு தகுந்த வரவும் இன்றைய தினம் இருக்கும். எனவே சிறப்பான நாள் தான். உங்களுடைய வழிபாடாக வில்வ இலை கொண்டு ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்ததாக இருக்கும். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, மிக சிறப்பான நாள் இன்றைய தினம். உங்களுக்கு ஒரு சிலரில் உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். பெண் உத்தியோகஸ்தர் சிலருக்கு நல்ல விதமான வருமான ஊதிய உயர்வு அமையக்கூடும். மகாலட்சுமி வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு உகந்த வழிபாடாக இருக்கப்படுகிறது. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மிக அற்புதமான நாள் இந்த நாள். உங்களுக்கு உங்கள் இல்லத்திலே உற்றார் உறவு வருகையால் இல்ல மகிழ்ச்சியால் களைகட்டும். நல்ல விதமான செய்திகளும் ஆன்மீக செய்திகளும் உங்கள் காதுகளிலே விழுந்து உங்களை மனதை பரவசப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். பெரியோர்களுடைய ஆசையும் அருளாளர் ஆசையும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஸ்ரீ முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு இந்த தினம் உகந்த வழிபாடாக இருக்கப்படுகிறது. அன்பார்ந்த டாப் நியூஸ் சேனல் தமிழ் சேனல் நண்பர்களே, இதுகாலம் மேஷம் முதல் மீன ராசி வரை உண்டான தினசரி ராசி பலன்களை கேட்டீர்கள். அதற்குரிய தெய்வத்தையும் கூறியிருக்கிறேன். வழிபட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் விடைபெறுவது நாமக்கல் கணேசையர். வணக்கங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.